சார், இந்த 1,71,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு விவசாயத்திற்கு. வெளியிருந்து பார்க்கும்போது பூதாகாரமா தெரியுது. ஏப்பா எவ்வளவு பெரிய நிதியை ஒதுக்கி இருக்கான் விவசாயத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி ஆயிரும் சிலருக்கெல்லாம். என்னடா பார்த்தா விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா என்னைய பொறுத்த அளவுக்கு இந்த 1,00,000 நான் ஒரு விவசாயி, சிறு விவசாயி, இந்த 1,71,000 கோடியில எனக்கு கடை கோடியில இருக்கக்கூடிய எனக்கு சேர்றது ஜீரோவா தான் இருக்கு. சரிங்களா? இந்த 6,000 ரூபாய் பிரதமர் கொடுக்கிறார் ஒரு ஆண்டு ஒன்றிற்கு. அந்த 6,000 ரூபாய் வேணா நான் வாங்கலாமே தவிர அதை தாண்டி இந்த நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கக்கூடிய இந்த பணம் எனக்கு சேருதா அப்படிங்கிற வெளிப்படை தன்மையோடு இதை நாம் விவாதித்தோம் என்று சொன்னால் எனக்கு சேர்வது ஜீரோ. சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு உத்தரவாதத்துடனான கடன் 5 கோடியிலிருந்து 10 கோடி வரை அதிகரிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இப்ப இது நீங்க விவசாயம் மேற்கொள்றீங்க அப்படிங்கிறீங்க, இந்த அறிவிப்பு எந்த வகையிலும் உங்களுக்கு பலன் கொடுக்காதா? ஜீரோன்னு சொல்றீங்களா? ஜீரோ தான். அது கூடுதலா இன்னொன்னு சொல்லிக்கிறேன். 3 லட்சத்திலிருந்து அந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. அதுல 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக கடன் தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனே இங்க வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு பரவாயில்லையே, 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் உயர்த்தி இருக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், அந்த 5 லட்சத்தை நீங்கள் நான் ஒரு விவசாயி, ஒரு விவசாய கடன் அட்டை வைத்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில நீங்க அந்த பணத்தை கொடுத்துருவீங்களா? 5 லட்சத்தை கொடுப்பீங்களா? இல்ல. சரி, இல்ல. அதற்கு நாங்கள் பிணை கொடுக்க வேண்டும். என்ன விவசாயிக்கு நீங்க 5 லட்சத்தை உயர்த்திருக்கீங்க? ஒரு பிணை கொடுத்து கடன் வாங்குவது நான் தனியார் வங்கியில போய் வாங்கிடலாமே சார். தனியார் வங்கியில போய் நான் வாங்கிடலாமே. நீங்க கடன் அட்டையை கொடுத்துட்டு என்ன செய்றீங்க? 5 லட்சம் வேணுமா? பிணையத்துக்கு கொண்டு வா என்று சொல்லும் போதே தெரிகிறது விவசாயிகள் மீதான